நானும் 2011 எனக்கு சீட்டு கிடைக்கல, விட்டுட்டேன். மேயர் ஆனேன். மேயரும் போச்சு, ஆக்சிடென்ட் ஆச்சு போச்சு, மாவட்ட செயலாளரும் போச்சு. எனக்கு எத்தனையோ வாய்ப்பு கொடுத்தாங்க கட்சியில். இந்த கட்சிக்கு வாங்க, உங்களுக்கு மந்திரி பதவி கொடுக்குறேன், இந்த போர்ட்போலியோ கொடுக்குறேன், இதை செய்யணும்னு வந்தாங்க. அதாவது வருத்தம் என்னன்னா, எனக்கு ஏற்பட்ட அவமானங்கள், கேவலங்கள், வருத்தங்கள் ஏற்பட்ட பொழுது மனவேதனையோடு ஏன் நம்ம மாற்றி விடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் வருது. ஆனால் போட்டுக்கிற பேசி இல்லை, அந்த உருவாக்கி எங்கோ பெற்ற செங்கப்பதிவில் சரியா இன்னைக்கு தமிழகத்துக்கு அறிவிக்க எனக்கு பல்வேறு அவமானங்கள், பல்வேறு கேவலங்கள், பல்வேறு வருத்தங்கள் ஏற்படுகிற நிலைமை ஏற்பட்டிருந்தாலும் கூட என்னை பொறுத்தவரையில் என்னால் எதை செய்ய முடியுமோ உதவி செய்ய, அதை கெடுப்பதற்கு எனக்கு புத்தியும் இல்லை, கெடுப்பதை தடுப்பதற்கு நினைத்ததும் இல்லை. இதுதான் என்னுடைய சுபாவம். இங்கு இருக்கின்றவர்கள் எத்தனை பேருக்கும் தெரியும். யாராவது தெரியாமல் நான் செய்தால் தவறாக இருக்குமே, எனக்கு வழிகாட்டுதலை தவறாக செய்திருப்பார்கள் சொன்னதனால் நான் செஞ்சிருப்பேன். என்னுடைய மனதாக யாரையும் கெடுக்க நான் நினைத்ததும் இல்லை. எனக்கு மதிப்புக்குரிய மலரன் அவர்கள் இருக்கின்ற பொழுது 2 முறை மாவட்ட செயலராக மாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைக்கப்பட்டது. மாற்றும் பொழுது நான் போட்டிருந்த பொறுப்புல எல்லாம் மலரன் மாற்றுவேன். ஆனா அவர் மாவட்ட செயலரான உடனே நான் என்ன அந்த பொறுப்புல எல்லாம் வச்சுக்குவேன். யாரையும் நான் வைக்கிறது கிடையாது. கேட்டு பாருங்க எல்லாத்தையும். அதை வச்சுட்டு எனக்கு நீ யாருகிட்ட போனாலும் சரி, யாருகிட்ட வந்தாலும் சரி, கட்சி வேலை நான் மாவட்ட செயலாளர் முன்னாடி நான் சொல்றேன். அந்த வேலையை நீங்க திருப்தியா செஞ்சீங்க போது என்னை திட்டிகிட்டே இருந்தாலும் சரி, நான் வருத்தப்படவே மாட்டேன். கட்சி வேலை செய்ய மட்டும்தான் பக்கத்துல இருந்து யாதனை போனவங்க நிச்சயமா எனக்கு வாய்ப்பு நான் கொடுக்க மாட்டேன். எனக்கு அதுதான் என்னுடைய கண்டிப்பு. கண்டிப்புங்கிறது எல்லாரும் கண்டிச்சாங்கன்னா கோவிச்சுக்குவாங்க. காரணம் என்ன, நான் கண்டிச்சா கோவிச்சுக்க மாட்டாங்க. நான் எனக்கு சுயநலத்தோட ஒருத்தனை மேலே ஏற்றணும், ஒருத்தர் கீழே நல்லவனுக்காக நான் பேச கிடையாது. அவனுக்கு ஒரு ஃபீட்பேக் மேலே இதை செய்யணுங்கிற மாதிரி நான் கொடுக்குறதான் அதை செய்யணும்லையே, வேற எதையும் செஞ்சதில்லை. அதனாலதான் எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். எப்போ எல்லாத்துக்கும் இன்னைக்கு ஓடினாங்களா, இந்த ஓடணுங்களாட்டா இன்னைக்கு நினைச்சுப்பா இருக்கு. நானும் 2011 எனக்கு சீட்டு கிடைக்கல, விட்டுட்டேன். மேயர் ஆனேன். மேயரும் போச்சு, ஆக்சிடென்ட் ஆச்சு போச்சு, மாவட்ட செயலாளரும் போச்சு. எனக்கு எத்தனையோ வாய்ப்பு கொடுத்தாங்க கட்சியில. இந்த கட்சிக்கு வாங்க, உங்களுக்கு மந்திரி பதவி கொடுக்குறேன், இந்த போர்ட்போலியோ கொடுக்குறேன், இதை செய்யணும்னு வந்தாங்க. ஆட்சி வந்ததுக்கு பின்னாடி கூட அன்னைக்கு கூப்பிட்டாங்க. எனக்கு போறதுக்கு மனசு இல்லைன்னா, அதாவது வருத்தம் என்னன்னா, எனக்கு ஏற்பட்ட அவமானங்கள், கேவலங்கள், வருத்தங்கள் ஏற்படும் பொழுது மனவேதனையோடு ஏன் நான் மாற்றி விடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் வருது. ஆனா போட்டுக்கிற பேசி இல்லை, அந்த உருவாக்கி எங்கோ பிறந்த செங்கப்பதிவில் சரியா இன்னைக்கு தமிழகத்துக்கு அறிவிக்க அறிமுகப்படுத்திய அமைச்சருடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித்தலைவர் அம்மாவுடைய இந்த இயக்கத்தை சகோதரர்களை இந்த இருக்கிறவர்களை விருப்பத்திற்கு மனதர்களை நான் சொல்ல. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.